பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், அதேபோல மஹல்லாவாசிகள், படித்தவர்கள், பட்டதாரிகள், உலமாக்கள், கல்வியலாளர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு நிகழ்வுகளை இப்போது ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தினை வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய இமாம் அல் ஹாஃபில் எஸ் அப்துல் லத்தீப் ஃபலாஹி அவர்களை நிகழ்விலே கிராத்தினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்ظுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. சாய்ந்தமருது மாளிகைக்காடு முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளால் புதிய நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இஃப்தார் நிகழ்வு, புதிய நிர்வாகத்தினுடைய அறிமுக நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இஃப்தார் நிகழ்வோடு இணைந்தவாறு அந்த அடிப்படையிலே நிகழ்விலே கிராத்தினை வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்து வைத்த கண்ணியத்துக்குரிய மௌலவி சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் அல் ஹாஃபில் எஸ் அப்துல் லத்தீப் ஃபலாஹி அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புனித ரமலான் மாதத்தினுடைய நோன்பினை நோட்டவர்களாக இஃப்தார் நிகழ்வுக்காகவும் அதே போல புதிய நிர்வாகத்தினருடைய அறிமுக நிகழ்வுக்காகவும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்போது நிகழ்விலே சிறப்பு பயானினை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமருது மாளிகைக்காடு முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய பிரதம இமாமாக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி எம்ஐ ஆதம்பாபா ரஷாதி அவர்களை நிகழ்விலே சிறப்பு பயான் வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதுல் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு தபாரக வ தஆலா
في محكم تنزيل وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أرض الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا بسد الأمانة فانتظر الساعة. அல்லாஹ்வை போற்றி அவனுடைய திருத்தூதர் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக ரஹ்மத்தாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், குடும்பத்தினர்கள், அஹ்லு பைத்துகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உடைய உயர்தரமான ஸலவாத்தும் சலாமும் எப்பொழுதும் என்றும் நிலவட்டுமாக என முதற்கண் வேண்டிக் கொண்டவனாக, சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசலுடைய நம்பிக்கையின் பிரதான தலைமைத்துவத்தினுடைய அமானத்தை பொறுப்பை சுமந்த நிலையில் இந்த நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பை கட்டிக்காத்து பள்ளிவாசலை சிறந்த முறையிலே பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் டாக்டர் அல்ஹாஜ் சனூன் ஹாஜி அவர்களை விழித்தவனாக, அதே போன்று பொருளாளர், அதே போன்று செயலாளர், அதே போன்று கௌரவ மரைக்காயர், அதே போன்று நிர்வாக உறுப்பினர்கள் அனைவர்களையும் அன்போடு நான் விழித்தவனாக, உலமாக்கள், ஹாஃபில்கள், மஸ்ஜிதுடைய முன்னைய நாள் நிர்வாகிகள் அனைவர்களையும் அன்புடன் விழித்தவனாக, எல்லோர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான சலாத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, சங்கையான ரமலான் எங்களை வாழ்விலே ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ரமலான், எங்களுக்கெல்லாம் வளத்தையும் நலத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்புமிகு ரமலான், உள்ளத்துக்கு ஆனந்தத்தை, உடலுக்கு ஆரோக்கியத்தை, கண்ணுக்கு குளிர்ச்சியை, கல்புக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்ற ரமலான், எங்களையெல்லாம் மனிதர்களாக, மனிதர்களிலும் புனிதர்களாக, மாசகற்ற மாணிக்கங்களாக எங்களையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஏற்றமிகு ரமலான் எங்களை வந்தடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 15வது நோன்பை பரிபூர்ணமான முறையிலே நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டோம். இன்று 16வது நோன்பை நோட்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இந்த மஸ்ஜிதிலே மேல் மாடியிலே இப்போதொரு இஃப்தாருடைய ஒரு நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை எங்களுடைய தற்போதைய நிர்வாக சபையினர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அனைவர்களும் இங்கே சமூகம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பல அந்தஸ்துகள், பதவிகள், கண்ணியங்கள், உபசரிப்புகள், உபகாரங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையிலே அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அமானத்துகளை பற்றி பேசுகிறான். அமானத் என்றால் என்ன? பாதுகாக்கப்பட வேண்டியது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, பொறுப்போடு நடக்க வேண்டியது, அதுதான் உயர்ந்த பதவி. அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இன்ன அருளல் அமானத்தி அமானத்து அல சமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபாலி ஃபஅபைன ஐயஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலல் இன்சானு வலூமன் ஜஹூலா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும்
இந்த பொறுப்பை அமானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் கட்டளையிட்டான், வானத்தை பார்த்து சொன்னான், இந்த அமானத்தை இந்த பொறுப்பை சுமந்து கொள்ளுங்கள். பூமிக்கு சொன்னான், நீ இந்த பூமியே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று மலைகளுக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த அமானத்தை அங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் வானங்களும் வானங்களும் பூமியும் மலைகளும் மறுத்துவிட்டன. அவைகளெல்லாம் சொன்னது, யா அல்லாஹ், இந்த அமானத்தை என்னாலே சுமக்க முடியாது. வானம் சொல்லியது, பூமி பேசியது, யா அல்லாஹ், இந்த அமானத்தை என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று மலைகள் சொன்னது, யா அல்லாஹ், இந்த அமானத்தை என்னாலே அங்கீகரிக்க முடியாது. எல்லாமே விலகிக் கொண்டன, மறுத்துவிட்டன. ஆனால் ஃபஹமலல் இன்சான், ஆனால் அதை மனிதன் சுமந்து கொண்டான். அந்த பொறுப்பை, அந்த அமானத்தை மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், ஃபஹமலல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. ஆனால் மனிதன்தான் மிக பெரும் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்ற அதே நேரத்திலே அந்த அமானத்தை நிறைவேற்றக்கூடிய அறிவும் இல்லாதவனாக இந்த மனிதன் இருக்கிறான் என்பதை சூரத் அஹ்ஸாபிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். அருமையானவர்களே, பதவி என்பது, பட்டம் என்பது, அதை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமானத். இந்த அமானத்தை பாதுகாக்கின்றவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்குவதில்லை. இந்த அமானத்தை முறையாக நிறைவேற்ற வேண்டியவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. இந்த அமானத்தை சுமந்தவர்களை சிறந்த முறையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆனால் இந்த பொறுப்பை, இந்த அமானத்தை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துவார்களோ, உதறி தள்ளுவார்களோ, புறக்கணிப்பார்களோ, இந்த பொறுப்பிலே இருந்து அவர்கள் விலகி விடுவார்களோ, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதன் ஊடாக அவர்களுக்கு பலதரப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் பதவியை கொடுப்பதை கொண்டு ஒரு மனிதனுக்கு அவன் கண்ணியத்தை கொடுக்கிறார், கௌரவத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த பதவிகள் சிறந்த முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயத்திலும் அவசியத்திலும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே அருமையான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமையான சஹாபாக்களும் இந்த அமானத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே மஸ்ஜிதுடைய அமானத் மிகப்பெரிய விடயம். அது பலர்களுக்கு தெரியாது, சிலர்களுக்கு புரியாது, சிலர்களுக்கு அதை பற்றி விளங்குகின்ற ஆற்றல் இல்லை. என்னமோ ஏதோ தானோ என்று சொல்லி சிலர்கள் அதை சாக்கு போக்காக நினைக்கின்றனர். இல்லவே இல்லை. அருமையானவர்களே, இந்த பணியை, இந்த பதவியை, இந்த பொறுப்பை, இந்த கடமையை சரியாக நிறைவேற்றினால் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்திலே மேலான அந்தஸ்துகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஜன்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மஸ்ஜிதை கட்டினால், ஒரு மஸ்ஜிதை கட்டினால், ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தால், அந்த பள்ளிவாசலை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மேலான ஒரு மாளிகையை கட்டுவார் என்றார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையானவர்களே, மஸ்ஜிதை கட்டுவதும், மஸ்ஜிதை நிர்வகிப்பதும், மஸ்ஜிதை பராமரிப்பதும், மஸ்ஜிதை பாதுகாப்பதும் மிகப்பெரிய விடயம். எனவே திகா மடுல நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதி கல்முனை சாய்ந்த மருதை
பிரதிநிதித்துவம் செய்கின்ற எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆதம் பாபா எம்பி அவர்கள் இப்போது இந்த மஸ்ஜிதுக்கு நோன்பு இஃப்தாருக்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த மஸ்ஜிதினுடைய பேசிமாம் என்ற அடிப்படையிலே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அவருடைய வருகையை கொண்டு எங்களுக்கு மனமகிழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே இந்த பொறுப்பை ஒவ்வொருவர்களும் விளங்கி முதலில் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்க வேண்டும், தக்குவா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் ஒரு நாள் நிறுத்தப்படுவேன் என்ற நிலைமையை பற்றி சிந்திக்க வேண்டும். விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த மஸ்ஜிதை அவர்கள் நிர்வகிப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் திருவிழ பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை சீராக சிறப்பாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பேரருள் செய்வானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து விடை பெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே சிறப்பு பயான் வழங்கிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய ஃபேஷிமாம் கண்ணியத்துக்குரிய உலமா ஆதம் பாபா ரஷாதி அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நிர்வாகத்தினருடைய அறிமுகமும் இஃப்தார் நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா அவர்களை அன்போடு வருக வருகை என்று வரவேற்றுக் கொண்டு இப்போது நிகழ்விலே வரவேற்புரையும் தலைமை உரையும் வழங்குவதற்கு புதிய நிர்வாகத்தினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் MHK ஜனூஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விலே தலைமை உரை வரவேற்புரை இரண்டையும் இணைந்து வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த இனிய மாலை பொழுதில் புதிய நிர்வாகத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இஃப்தார் நிகழ்வும் புதிய நிர்வாக குழு அங்கத்தவர்களின் அறிமுகமும் என்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது மாவட்ட அபிவிருத்தி பொறுப்பாக இருக்கின்ற எங்களது சேர்மன் DDC சேர்மன் மற்றும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம் பாபா அவர்களை வரவேற்று விழித்தவனாக இங்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஃபேஷிமாம் MI ஆதம் பாபா ரஷாதி அவர்களையும் அல் ஹாஃபில் S அப்துல் லத்தீஃப் ஃபலாஹி எங்களது இமாம் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்று விழித்தவனாக எங்களது இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக எங்களது அழைப்பை கௌரவித்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மரக்கார் சபை உறுப்பினர்கள், நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று விழித்தவனாக மற்றும் எங்களது அந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நிறுவன தலைவர்கள், பாடசாலை அதிபர்கள், அதேபோன்று திணைக்களத்தின் தலைவர்கள் அனைவரையும் வரவேற்று விழித்தவனாக மற்றும் எங்களது புதிய நிர்வாக சபை
இன் செயலாளர் மற்றும் பொருளாளர், பிரதி தலைவர், உபதலைவர், உபசெயலாளர்கள், உபபொருளாளர் மற்றும் ஏனைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று விழித்தவனாக மற்றும் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று விழித்தவனாக மற்றும் வர்த்தக சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வரவேற்று விழித்தவனாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் இன்றைய இந்த நிகழ்வு நாங்கள் பாரமெடுத்த நாள் முதல் ஒவ்வொரு வாரமாக செய்வதற்கு திட்டமிட்டு இறுதியாக இன்றைய நாள் அது எங்களுக்கு வாய்ப்பாகவும் வசதியாகவும் அமைந்தது. அந்த வகையில் வல்ல இறைவனை புகழ்ந்தவனாக உண்மையில் எமது பெரிய ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய நிர்வாக குழுவை ஏற்படுத்தி அதை திறம்பட செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டு இருந்த பொழுது அதை முன்னின்று யார் இந்த வேலையை செய்வது என்று தெரியாமல் பலரும் முகநூல்களிலும் சந்திகளிலும் பேசிக்கொண்டிருந்த போது அதை முன்னின்று ஒரு சுமூகமான முறையில் அதை தீர்த்து ஒரு இடைக்கால நிர்வாக சபையை தோற்றுவிக்க உறுதியாக இருந்த எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஆதம்பாஸ் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் சார்பாகவும் நலன் விரும்பிகள் சார்பாகவும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஊரில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் என்னிடமும் பலரும் என்ன உங்களது பள்ளிவாசலின் நிலைமை என்று கேட்கின்ற போது வெட்கி தலைகுனிந்த நேரங்களில் ஒரு கவலை இருந்தது. யார் இதை செய்விப்பது என்று யோசித்து கொண்டிருந்த போதுதான் இந்த ஒரு ஒழுங்கு ஏற்பட்டது. ஆகவே வல்ல இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூட கடமைப்படுத்தவனாக, நாங்கள் இதை பாரமெடுத்த காலம் ஒரு பரக்கத்தான காலம், ரமலான் மாதம், ஒரு பள்ளிவாயல் சிறப்பாக உயிரூட்டம் பெறுகின்ற மாதம். அந்த மாதத்தில் நாங்கள் அனைவரும் யாரும் எதிர்பார்த்து எங்களுக்கு இந்த பதவிகளோ பட்டங்களோ தேவை என்று இருக்காத போது இந்த ஒழுங்கை ஏற்படுத்தி தந்த வல்ல இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூறியவனாக, அத்துடன் நாங்கள் அந்த பாரமெடுத்த போது எங்களது முன்னாள் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள் பலரும் பல ஊர்களிலும் வேறு விதமாக எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு குளறுபடி ஏற்படும், போலீஸ் வரும், பல்வேறு அச்சுறுத்தல்களாக கதைகள் இருந்தபோதும் அதை இலகுவான முறையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த நிர்வாக மாற்றீடு ஒரு சிறந்த முறையில் இடம்பெற்றது. அந்த வகையில் அந்த மாற்றீடை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் எங்களது மதிப்புக்குரிய பொருளாளர் உஷா சலீம் அவர்கள் டெலிஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டபோது எப்போது தர வேண்டும், எந்த நேரம் தர வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் கூறிய நேரத்துக்கு வருகை தந்து எங்களுக்கு எங்களது கௌரவத்தை காப்பாற்றிய ஒரு பெருமை அவருக்குரியது, அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து ஏனைய படிப்படியான எங்களது அவசியமான பத்திரங்களும் பொருட்களும் கையளிப்பு இடம்பெற்று தற்போது 15 நாட்கள் கடந்த நிலையில் எங்களது சாய்ந்தமருது மாளிகைக்காடு இந்த பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் அடிப்படையான சில வேலை திட்டங்களில் இந்த 15 நாட்களும் நாங்கள் செய்து எங்களது கால்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற மாதங்களில் தான் நாங்கள் மஹல்லா வாசிகளை சந்தித்து அவர்களுக்குரிய அந்த வேலை திட்டங்கள், எங்களுக்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்ற 5 வேலை திட்டங்கள், அந்த வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி
ஒரு வருட காலத்தில் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றது. அது முதலாவது எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் மரைக்கார் ரெஜிஸ்டர், அதே போன்று மஹல்லாக்களில் உள்ளவர்களின் ரெஜிஸ்டர். இது ரெண்டையும் நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டும். அதைத் தொடர்ந்து அக்கவுண்ட்ஸ், அதாவது எங்களது பள்ளி வாயிலுக்குரிய அக்கவுண்ட்ஸ் அதை அப்டேட் பண்ணுவது மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ், எங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள், நிலம், கடை என்று சொத்துக்களை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுவது. மேலும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் யாப்பை புனரமைப்பது, கடந்த வருடங்கள் இருக்கின்ற அந்த செயற்திட்டத்துக்கு அமைவாக யாப்பை புனர் அமைப்பது. அதைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு தேர்வை எலெக்ஷனை நடத்தி புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்து நாங்கள் வழங்க வேண்டும். இதுதான் எங்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்ற பணிகள். இந்த ஒரு வருட காலத்தில் நாங்கள் இவற்றை நிறைவு செய்து அந்த புதிய குழுவினரிடம் நாங்கள் எங்களது செயற்பாடுகளை ஒப்படைக்க வேண்டும். அந்த வகையில் அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் தற்போது செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வருட காலத்தில் பொதுமக்களாகிய நலன் விரும்பலாகிய முன்னாள் மரைக்காரர்களாக இருந்தவர்கள், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற அனைத்து வகையான செயற்திட்டங்களையும் ஒழுங்குபடுத்தி எமது ஊருக்குரிய ஒரு வலுவான ஒரு ட்ரஸ்டி போர்ட் நம்பிக்கையாளர் சபையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அவா இருக்கின்றது. அந்த வகையில் உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்த்தவனாக கடந்த வாரத்தில் இந்த வருடத்துக்குரிய சகாத் கொடுப்பனவுகள் இடம்பெற்றது. அதேபோன்று நாங்கள் அந்த எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களது பள்ளிவாயிலினால் செய்ய வேண்டிய வேலை பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த கல்வி மேம்பாடு, அதேபோன்று சுகாதார மேம்பாடு, அனைத்து முகாமைத்துவம், இவ்வாறு பல்வேறு வகையான வேலை திட்டங்கள், அதுக்குரிய உபகுழுக்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த உபகுழுக்கள் ஊடாக அந்த செயற்திட்டத்தை செய்து நாங்கள் ஒப்படைக்கவிருக்கின்றோம். ஆகவே இறுதியாக உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம், எங்களை நெறிப்படுத்த வேண்டியதும் எங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டியது நேரடியாக அலுவலகங்களுக்கு வந்து அல்லது எங்களது உறுப்பினர்களை சந்தித்து உங்களது அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, வீணாக ஃபேஸ்புக்களிலோ வேறு சந்திகளிலோ பேசிக்கொண்டிருக்காமல் நேரடியாக உங்களது அபிப்பிராயங்களை தெரிவித்து இதை மிகவும் வலுவூட்ட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து பூர்ணமாக எங்களது அழைப்புக்கு மதிப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்விலே வரவேற்புரை, தலைமை உரை இரண்டையும் வழங்கிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் MHK ஜனூஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது புதிய நிர்வாகத்தினரை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நேரமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. விரைவாக இந்த நிகழ்வுக்குள் நாங்கள் நுழையலாம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பெயர் குறிப்பிடுகின்ற போது சற்று எழுந்து நின்றால் பொருத்தமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே புதிய நிர்வாகத்தினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் அல்ஹாஜ் டாக்டர் MHK ஜனூஸ் அவர்கள். சற்று எழுந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டால் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசலுடைய செயலாளர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் RDD கல்முனை, அன்புக்குரிய பொறியியலாளர் MM முகமது முனாஸ் அவர்கள் பள்ளிவாசலுடைய புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து பள்ளிவாசலுடைய ட்ரெசரர் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் டைரக்டர் முஸ்தபா பெட்ரோல் செட் அல்ஹாஜ் ALM முஸ்தபா அவர்கள் பள்ளிவாசலுடைய பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து உதவி தலைவராக பிரசிடென்ட் உலமா கவுன்சில் சாய்ந்தமருது மாளிகைக்காடு அல்ஹாஜ் மௌலவி MM மீராஸ் ஜாஹிப் சலீம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சலீம் சர்கி அவர்கள்.
அதனைத் தொடர்ந்து கல்முனை நார்த் ஹாஸ்பிட்டல் டாக்டர் AM மிஸ்பா மெடிக்கல் ஆபீசர் உதவி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து மற்றொரு உதவி தலைவர் சாய்ந்தமருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் MSM முபாரக் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பொறியியலாளர் AL முகமது ஷஃபீக் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து பொறியியலாளர் S அப்துல் ஜப்பார் அவர்களை அழைக்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ரிட்டையர்ட் இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்டர் MIA அசீஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் அதேபோல ப்ரொபோசர் MI முஜாஹித் ஹிலால் அவர்கள், பேராசிரியர் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் MI முஜாஹித் ஹிலால் அவர்கள். அவரை தொடர்ந்து ரிட்டையர்ட் SLS former commissioner of public service commission eastern province MY Zalim அவர்கள். அவரை தொடர்ந்து MBBS சம்மாந்துறை பேஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் AHM நலீம் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் MS உமர் ஃபாரூக் அவர்கள், சீனியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் MS உமர் ஃபாரூக் அவர்கள். அவரை தொடர்ந்து அக்கவுண்டன்ட் ALM நஜிமுடின் அவர்கள். அதேபோல அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மிஸ்டர் அபுபக்கர் ஃபர்ஹாம் அவர்கள், தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மிஸ்டர் அபுபக்கர் ஃபர்ஹாம் அவர்கள். அவரை தொடர்ந்து பிரின்சிபல் மிஸ்டர் AB முஜீன் அவர்கள், ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் அவர்கள். அவரை தொடர்ந்து டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் பிளானிங் A முகமது சுல்ஃபிகார். அவரை தொடர்ந்து மிஸ்டர் AHM ஹாரூன், பிசினஸ்மேன் ஹாரூன் அவர்கள். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் AM ஜமீம், அவரும் ஒரு பிசினஸ்மேன் AM ஜமீம் அவர்கள். அவரை தொடர்ந்து அசிஸ்டன்ட் ட்ரெசரர் MI நஜீம் அவர்கள். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் S ஆதம் பாபா அவர்கள், அவரும் ஒரு பிசினஸ் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் MBM நலீம், BSc பிசிக்கல் MLT MBM நலீம் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் ALM இஸ்மாயில் MSO அவர்கள். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் ஆசிரியர் மிஸ்டர் MAZL நஜீம் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் MI ஜாகிர் ஹுசைன் அவர்கள், பிசினஸ் மாளிகை காடு பெஸ்ட். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் MS ஃபஸ்லுர் ரஹ்மான், சேர்மன் முல்தசம் என்டர்பிரைசஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் AR முகமது மன்சூர் போடியார் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் UL முகமது ஃபைசர் BA சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ரிட்டையர்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் AH அஷ்ரப் காரியப்பர் JP அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் MI ரியால் NGO ஆக்டிவிஸ்ட் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் ML முகமது ரிஃபாஸ் ஜனாசா வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அவரை தொடர்ந்து மிஸ்டர் அவுசர் மீரா சாஹிப் BA அசிஸ்டன்ட் செக்ரட்டரி OIC ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மாளிகைக்காடு ஈஸ்ட் மிஸ்டர் S பஸ்மீர், அவர் ஒரு பிசினஸ்மேன், S பஸ்மீர் அவர்களை அழைக்கின்றோம்.
அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் யுஎல் ரிஸ்வி, அவரும் ஒரு பிசினஸ்மேன். யுஎல் ரிஸ்வி அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஏஎம் தஸ்லீன், அவரும் ஒரு பிசினஸ். அவரை தொடர்ந்து மௌலவி எம்எஸ்எம் அப்துல் ரஹீம் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். மௌலவி மிஸ்டர் எம்எஸ்எம் அப்துல் ரஹீம் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் ஏ அப்துல் நஜீம் ஜிஎஸ் கிராம சேவகர் ஏ அப்துல் நஜீம் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் ஏ ஆர் முகமது ஃபர்ஹான் HNDA மேனேஜர் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் ஏ ஜஸ்மீர் அவர்களை அழைக்கின்றோம். ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர் ஏ ஜஸ்மீர் அவர்களை அழைக்கின்றோம். இறுதியாக மிஸ்டர் ஏஎல் இஸ்ஸதீன் முகமது அவர்களை அழைக்கின்றோம். அவரும் ஒரு பிசினஸோடு தொடர்பு பட்டவர். ஏஎல் இஸ்ஸதீன் முகமது அவர்களை அழைக்கின்றோம். மொத்தமாக 40 பேர் இங்கே பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திலே நாங்கள் பெயர் குறிப்பிட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள். எனவே இந்த புதிய நிர்வாகத்தினுடைய அறிமுக நிகழ்வும் இஃப்தார் நிகழ்வும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று ஹிஜ்ரி 1446 வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். பாவங்கள் சுத்தரிக்கும் மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட இப்புனித ரமலான் மாதத்தின் 15ஆம் நோன்பின் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கை சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய தருணத்தில் எம்மோடு இஃப்தாரில் இணைந்து கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பு சபை உறுப்பினரும் அம்பாறை கரையோர மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாவா சார் அவர்களை இங்கே வருகிறந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுகின்றேன். அதனோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்புச் செயலாளர் ஆரிஃப் சேர் அவர்களுக்கும் முன்னாள் கல்வி அதிகாரி MC ஆதம்பாவா சார் அவர்களுக்கும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் திணைக்கள தலைவர்கள், பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் முன்னாள் மரக்கா சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேச மஹல்லா பள்ளிவாசல்களின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும் திருமண பதிவாளர்கள், சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும் ஏனைய வர்த்தக பிரமுகர்களுக்கும் ஜனாசா நலன்புரிய அமைப்பின் தலைவர், செயலாளர் அவர்களுக்கும் மீனவ சங்க தலைவர் அவர்களுக்கும் எமது பிரதேச புத்திஜீவிகள் அவர்களுக்கும் இந்நிகழ்வை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் நண்பர் ரோசன் அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் சம்சுட்டீன், ரியாட் மஜீத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக இந்நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நண்பர் ரிம்சான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்நிகழ்வை ஏற்பாடு செய்ய பொருளாதார மற்றும் உடலினால் உதவி செய்த நல்லுணங்களுக்கும் இஃப்தார் ஏற்பாடு சிறப்பாக அமைய பல வழிகளிலும் வழிகாட்டிய எங்கள் தலைவர் மற்றும் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றிகள் உரித்தாகட்டும். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு என்னால் பெயர் சொல்ல முடியாமல் போன அனைத்து சகோதரர்களுக்கும் இங்கு இஃப்தார் நிகழ்வில் வருகை தந்து சிறப்பித்தமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தோடு என்னுடைய நன்றி உரையை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நன்றி உரை வழங்கிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய செயலாளர், பொறியியலாளர் முனாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய இஃப்தார் நிகழ்வும் புதிய நிர்வாகத்தினுடைய அறிமுக நிகழ்வும் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. புனித ரமலான் மாதத்திலே இடம்பெற்ற இந்த நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைய பெற்றிருக்கின்றது. நிகழ்விலே கலந்து கொண்ட பள்ளிவாசலுடைய புதிய நிர்வாகத்தினர்கள், மஹல்லாவாசிகள், அதே போல படித்தவர்கள், பண்பாளர்கள், உலமாக்கள் அனைவருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வந்து செலவாத்தோடு இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா